டியூஸ்டே மார்னிங் எப்பயும் போல் வழக்கம் போல் எந்திரிக்காமல் இன்றைக்கி 4:45 தான் எழுந்திரிச்சு வந்தோன்னே ஃபஸ்ட்டு கோலம் போட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூமில் வந்து பஞ்சபாத தண்ணி மாற்றி வெறும் தண்ணியாக வைக்காமல் என்ன மஞ்சத்தூள் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, துளசியில் போட்டு வைங்க. நல்லா பூஜை ரூமு நல்லா மனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 5:30க்குள்ளே எப்படியாவது பிரம்மமுகூர்த்த பூஜை விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹரிபெரியாக தான் வேலை பார்த்துக்கிருந்தேன். இன்னைக்கு பாப்பாவுக்கு எக்ஸாம் வேறு. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி லஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு 1 பார்ட் தக்காளி சாதம் ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து எல்லாமே அரைச்சி போடுறதுனால தான் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து அரைச்சிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு நெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ், இந்த அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு, தனி மிளகாத்தூள் போட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம். சைட் பை சைடாக தண்ணியும் வந்துச்சு. அந்த வேலையும் பார்த்துட்டு பாப்பாவும் கிளப்பி விட ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அவளுக்கு ஆழ்த்து சொல்லும் போது அவளுக்கு பயமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த பயமே போகலை. இன்னைக்கு டேவே ரொம்ப ஹரியாக இருந்துச்சு. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.